ஸ்ரீ மகாகுருப்யோ நமः. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஜெம் டிவியின் அன்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம மதுராஷ்டகத்திலேருந்து ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். கரணம் மதுரம் தரணம் மதுரம் ஹரணம் மதுரம் ரமணம் மதுரம் வமிதம் மதுரம் ஷமிதம் மதுரம் மதுராதிபதேர் அகிலம் மதுரம். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம்: கரணம் மதுரம் தரணம் மதுரம், அதாவது நம்மளோட கிருஷ்ணர் எதை செஞ்சாலும் அழகாக தான் இருக்கும் என்று இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். கரணம் மதுரம் தரணம் மதுரம் ஹரணம் மதுரம் ரமணம் மதுரம். நம்ம கிருஷ்ணர் அவர் பார்த்தால் அது ஒரு விதமாக அழகாக இருக்காம். அவர் செய்கிற எந்த ஒரு விஷயமும் அழகாக தான் இருக்காம். அவர் விளையாடும் அந்த ஒரு விளையாட்டு, அவர் விளையாடுற அந்த ஒரு பிளே, அந்த ஒரு ஆட்டம், அதுவும் அழகாக தான் இருக்காம். அதே நேரத்தில் அவர் எப்படி அடுத்தவரோட மனசை கொள்ளையடிக்கிறாரோ அந்த கொள்ளையடிக்கிற அந்த ஒரு செயல் கூட அழகாக தான் இருக்குது என்று இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். ஹரணம் மதுரம் ரமணன் மதுரம் வமிதம் மதுரம் ஷமிதம் மதுரம் மதுராதிபதியே அகிலம் மதுரம். அதாவது இவரோட அந்த ஒரு இன்னோசன்ஸ், இவர் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் எதுவுமே செய்யாத மாதிரி ஒரு அப்பாவித்தனமாக வச்சுட்டு இருக்கிற அந்த அழகான அந்த முகம், அந்த ஒரு திருமுகம் அவ்வளவு அழகாக இருக்குது. பார்த்து கொண்டே இருக்கலாம் என்ற ஒரு எண்ணம் வர அளவுக்கு அழகாக இருக்குது. பேர்பட்ட அழகாக மதுரமாக இனிமையாக இருக்கும் அந்த ஒரு முகம் பார்க்கறதுக்கே மனசுக்கு நிறைவாக இருக்குது. அவர் எதை செய்தாலும் அவர் பக்தர்களை காப்பாற்றுற அந்த ஒரு செயல், பக்தர்கள் என்ன கேட்டாலும் அதை தரக்கூடிய அந்த ஒரு செயல் எல்லாமே அழகாக தான் இருக்குது. அதனால் இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறான்னா, கிருஷ்ணர் எதை செய்தாலும் அழகாக தான் இருக்குது. அவர் பார்க்கவும் அழகாக இருக்கார், அவர் செய்கிற செயல்களும் அழகாக இருக்குது, அனைத்துமே இனிமையாக மதுரமாக இருக்குது என்று இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுதான். இப்போ நம்ம நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். இந்த ஒரு குருக்ஷேத்திர போர்க்களத்தில் இந்த ஒரு சிலந்தி இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கொண்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்த அந்த நபர், இந்த சிலந்தியை ஓடுறதை பார்த்த நபர் நம்மளோட வேதவியாசர், இந்த மகாபாரதத்தை இயற்றியவர். நம்மளோட வியாசர் இந்த சிலந்தியை பார்த்த உடனே அந்த சிலந்தி கிட்ட சொல்கிறாராம், நில்லு, ஏன் இங்கேயும் அங்கேயும் ஓடின்னு இருக்க என்று கேட்கும்போது அவர் சொல்கிறது கூட கேட்க முடியாத அளவுக்கு இப்போ கேட்கறதுக்கு என்கிட்ட நேரமே இல்லைங்கிற மாதிரி அந்த சிலந்தி ஓடிக்கொண்டே இருந்தாராம் இங்கேயும் அங்கேயும். இவ்வளவு அவசரம் ஏன் ஓடிக்கொண்டிருக்கிறா என்று கேட்டு கொண்டே இருக்காராம் நம்மளோட வியாசர். ஆனால் நின்று பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு கூட என்கிட்ட நேரம் இல்லை என்று சொல்கிற மாதிரி இந்த சிலந்தி இங்கேயும் அங்கேயும் ஓடின்னு இருக்கான். கடைசியில் நம்மளோட வியாசருக்கு பொறுமை கொஞ்சம் கொஞ்சமாக அவர் இழக்க ஆரம்பித்து அந்த சிலந்திக்கு முன்னாடி போய் நில்லு என்று சொல்லும்போது அந்த சிலந்தியும் அதே இடத்துல பிரேக் போட்ட மாதிரி நிற்கிறதாம் அந்த இடத்துல. அப்போ நம்மளோட வியாசர் கேட்குறாம அந்த சிலந்தியை பார்த்து, ஏன் இங்கேயும் அங்கேயும் ஓடின்னு இருக்கேன், இப்பயாவது சொல்லு என்று கேட்க அந்த சிலந்தி கொஞ்சம் மூச்சு வாங்கி கொண்டே சொல்கிறதாம் வியாசரை பார்த்து, இல்லை, இந்த மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், பகல் விடிந்த பிறகு இந்த 2 படைகளும் கௌரவ பாண்டவ படைகள் அங்கே போர்க்களத்துக்கு வருவா. அங்கே சண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் சாயந்தரம் ஆனதுக்கப்புறம் 2 பேரும் அவளோட கேம்புக்கு அவள் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு அடுத்த நாள் காலையில் தான் திருப்பி வருவாள். அதனால் இப்போது காலை விடிய ஆரம்பிக்க போகிறது. எனக்கு எப்பயுமே தெரியும், இந்த பாதையில் தான் எப்போவுமே நம்மளோட அர்ஜுனர் கிருஷ்ணர் 2 பேருமே அவரோட ரத்தத்தில் வருவா. கிருஷ்ணரோட அந்த ரூட்டு, இந்த போர்க்களத்துக்கு வர்றதுக்கு கிருஷ்ணனோட ரூட்டு இதுதான். அதனால் இந்த ஒரு பாதையில் தான் நம்மளோட அர்ஜுனோட ரத்தம் வரும். இந்த மாதிரி ரத்தம் வரும்போது உன்னை போல ஒரு பெரிய வளர்ந்த மனிதனாக இருந்தேன்னா பாப்பா வழியில் இருந்தால் நிறுத்துவா ரத்தத்தை. ஆனால் நானோ பார்க்க சின்னதாக குட்டியாக இருக்கேன். நான் கண்ணுக்கு தெரியாமல் இந்த அர்ஜுனர் வரும்போது, கிருஷ்ணர் ஓட்டி கொண்டு வரும்போது என் மேலே அந்த ரத்தத்தை ஏற்றிட்டு போயிட்டாருன்னா அப்புறம் என்னோட வாழ்க்கைக்கு என்ன ஒரு கதி ஆகும் என்று யோசிச்சுப்பார் என்று நம்மளோட சிலந்தி அந்த வியாசரை பார்த்து சொல்கிறான். அந்த சமயத்தில் நம்ம வியாசர் சிரிக்க ஆரம்பிக்கிறாராம் சிலந்தியை பார்த்து. அர்ஜுனோட ரத்தம் வருமாம், அந்த ரத்தத்தோட சக்கரத்தில் நம்மளோட இந்த சிலந்தி மாட்டிக்கொண்டு அதோட உயிர் போயிடுமாம், என்ன ஒரு காமெடியாக இருக்குது என்று சிரிக்க ஆரம்பிக்கிறாராம் நம்மளோட வியாசர். இந்த மாதிரி சிரிக்கும்போது நம்ம வியாசர் அந்த ஒரு சிலந்தியை பார்த்து ஒரு கேள்வியை கேட்குறாராம். இப்படி வியாசர் அந்த சிலந்தியை பார்த்து கேட்ட கேள்வி என்ன
அந்த கேள்விக்கு இந்த சிலந்தி கொடுத்த பதில் என்ன? நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.